வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது L&T ஃபினான்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 242 டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்காஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மொத்தம் 19 அனாலிசிஸ்ட். அவங்க வந்து சஜஷன் பண்ணியிருக்கிறது 242 அப்படின்னு சொல்லி பிரைஸ் டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 266ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ். பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும், அதாவது பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிடுச்சு. பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்கும்போது 3.6 அப்படிங்கும்போது பியாண்ட் டாலரன்ஸ், மோர் தென் 1 அப்படிங்கும்போது அதுக்குண்டான எஃபெக்ட் இங்கே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரைஸ் டு புக்குமே கூட நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்குன்னு தான் நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 1.42 அப்படிங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20%க்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 17% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லிக்கு அவங்களுடைய சஜஷன், இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 13% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டுக்கு. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 30 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.1 போன குவார்டர் காட்டிலும் கூட எடுத்து 2.9 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது 10.8 இருக்கு. ஸோ இப்போ இவங்க ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா இவங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து 0.1 அப்படிங்கிற அந்த லெவலில் தான் டிஃபரன்சஸ் காட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 5 குவார்டரா பார்க்கும்போது அதில் நமக்கு வந்து இப்போ இந்த 3 குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது. 0.1 இருந்தாலும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 2.36% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.44% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.21% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு. இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 10.5ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 20.7ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 6.4ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 97.10, ஃபேர் ப்ரைஸ் 152, கரண்ட் ப்ரைஸ் 266 இருக்கு. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.74 இருக்கு. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் 1.5 கடந்திருக்கிறாங்க. ரெண்டு கிட்டக்க வரும்போது தான் இதை நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லுவோம். இப்போ அஃபோர்டபிலிட்டியிலேருந்து எக்ஸ்பென்சிவ்க்கு டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ இவன் வந்து 1.5 கடந்திருக்கிறான். 1.5 கடந்திருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக 2.5ங்கிற லெவலுக்கு போப்புறானா, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு போப்புறானாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த நிலையில இவன் கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 1.5க்கு வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி 1.5 அப்படின்னாக்க இதோடைய பிரைஸ் கன்வர்ஷன்ங்கிறது 229ன்னு இப்போ இருக்கக்கூடிய நிலையில கன்வெர்ட் ஆகுது. அடுத்த குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ் பண்ணும்போதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 10.7, அது ஆவரேஜ் பண்ணும்போது 2.68ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்.
நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 2.5. அதோட இந்த ஆவரேஜ் 2.68 கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கூட இருக்கு, 0.1 கூட இருக்கு. அது நமக்கு அட்வான்டேஜ் தான். அது அப்போ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை மேலே கட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, Q2 ரிசல்ட்டை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்காக போகுமா அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ட்ராங்காக போகுமான்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது. ஆனால் கொஞ்சம் குவிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் கீழே டர்ன் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம். இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியதில் ஆவரேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறா. இப்போ வந்து 2.8 2.9 அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ஆஸ்பெக்ட்ல போகுது, 0.1 க்ரோத் ஆஸ்பெக்ட்ல போகுது. அந்த ஆஸ்பெக்ட்ல போகும்போது சப்சிக்வெண்டா இதோட க்ரோத் அப்படிங்கிறது 0.1 க்ரோத் இல்லாட்டி 0.3 க்ரோத். ஏன்னா போன குவார்ட்டருக்கும் Q1க்கும் Q2க்கும் 3.57 வந்து க்ரோத் ரேட் இருக்கு. ஸோ இப்போ இவன் வந்து 3% க்ரோத் ரேட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஸ்ட்ராங்காகவே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த க்ரோத் இது ரெண்டாவது பார்வை. இப்போ நமக்கு வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நேரில் சார்ட்லேயே பார்த்துடலாம். சார்ட்ல வந்து நமக்கு மார்க் பண்ணியிருக்கிறது கீழே 217, அதுக்கப்புறம் 244, 254, 277, 305 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுல 254 அப்படிங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, போன குவார்ட்டருக்கு கிட்டத்தட்ட 254 டச் பண்ணிட்டு அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்திருக்கிறான். 244ங்கிற ரேஞ்சில் இருந்து திருப்பி இவன் உடைச்சு 254 உடைச்சு இவன் வந்து 277 கிட்டக்க போயிருக்கிறான். ஒரு $4 முன்னாடி ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்திருக்கிறான். இல்லை 277 டச் பண்ண போறானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 277ங்கிறது டச் பண்ணான்னா திருப்பி அடுத்த குவார்ட்டருக்கும் பாசிட்டிவான டர்ன் அப்ல இதுல வந்து இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால அவன் சப்போர்ட்னு எடுத்தான்னா எய்தர் இந்த லெவல்லையே 260ங்கிற லெவல்லையே சப்போர்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 254ங்கிற லெவல்ல கிட்டக்க 259 to 254ங்கிற லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு அங்கனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல இங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம். அப்படி சுத்திட்டு இருந்துட்டு அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா வந்தான்னா 277 உடைச்சு 305 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த குவார்ட்டருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் சொதப்பி இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.